ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், ஐபிஎல் ஒரு கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 2 மாசத்துக்கு நம்ம பிஸியாவே இருப்போம். வீடியோஸ் அண்ட் லாட் ஆஃப் ரிவ்யூஸ் வரப்போகுது. அண்ட் எஸ், ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த டீமை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க 2 பேரும் இங்க அந்த டிஷர்ட்டை போட்டு உட்காந்துருக்கோம். சிஎஸ்கே, அங்க பாருங்க காமிச்சிட்டாரு லோகோவை. சிஎஸ்கேவோட டீமோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அதை பத்தி நம்ம பேசுவோம். ஒரு ஷார்ட் ரிவ்யூ ஒன்று பண்ண போறோம். ஸோ எஸ், நம்ம டீம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய் பாரதி, ரமன், வெல்கம் பேக். ஹாய் ஹாய். ஆக்சுவலா ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர் நடந்தது. எல்லாருக்குமே தெரியும். சஞ்சு இன்னு, ஜடேஜா அவுட்டு, உள்ளே வா வெளியே போ அப்படின்ற மாதிரி ஜடேஜாவை அமுச்சு விட்டாங்க. கண்டிப்பா ஒரு பெரிய மிஸ் தான் அவர் எப்படி பார்த்தாலுமே. பட் சஞ்சு உள்ள வந்தது ஒரு பிக் பூஸ்ட் இன்னொரு பக்கம். அதுல அப்படியே பார்த்தா ஆக்ஷன்ல அதுக்கு மேல இன்னொரு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. 2 சின்ன பசங்களை பெரிய ஒரு பிரைஸ்க்கு எடுத்தாங்க. பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா. இது நம்ம பார்த்த சிஎஸ்கே இல்லையே, இது நம்ம ரமணா இல்ல, வேற ரமணான்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இருந்தது பார்க்கும்போது. நல்ல ஒரு மூவா தான் நான் பாக்குறேன் அதை. எஸ், யங் டேலண்ட் மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் அவங்க ஆக்ஷன் டீசெண்டா போச்சு. அண்ட் ஸ்குவாடோடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, ஸ்குவாட் எப்படி அமைஞ்சிருக்கு, நம்ம அதை பத்தி பார்க்கலாம். எஸ் பாரதி, ப்ளீஸ் கேரி ஆன். ஹாய் ரவி, நீ சொன்ன மாதிரி இது நம்ம சிஎஸ்கே மாதிரி இல்லதான். பட் என்ன சொல்றேன்னா, கேம் நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சு. நாம வேற ஒரு கேம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். கேம் நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சுங்கிறத லாஸ்ட் சீசனோடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு சிஎஸ்கே ஒரு சீசன்லயே டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. கேம் நெக்ஸ்ட் லெவல் போனதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு போகணும். நாம எல்லாருமே யோசிச்சோம் யங்ஸ்டர்ஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் பண்ண எல்லா தப்பையுமே இந்த தடவை கரெக்ட் பண்ணணும்னு போனாங்க. விஜய் சேதுபதி சொல்லுவார்ல, அவசரத்துல அள்ளி போட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி சிஎஸ்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு வந்துட்டாங்க. பார்த்தா உருவில் பட்டேல், கார்த்திக் சர்மா, சர்ஃபாஸ் கானு, என்ன பண்றீங்க என்னடா. அப்புறம் பிரசாந்த் வீர்னு ஒரே யங்ஸ்டர்ஸ் பட்டாளமா அள்ளி போட்டு நம்மள சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அதை நான் பெருசா நான் சர்ப்ரைஸா பாக்குறேன். ஆக்சுவலா பெரிய சர்ப்ரைஸாவே பாக்குறேன் சிஎஸ்கே கிட்ட இருந்து. எல்லாருமே ஹைலி டேலண்டட் தான். நமக்கு டேலண்டட் பத்தி நம்ம எங்கேயுமே யாருமே கொஸ்டின் ரைஸ் பண்ண போறதில்ல. அதனாலதான் ஒரு ஸ்கவுட் டீம் வச்சு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இவ்வளவு ஹை பிரைஸ் போயிருக்காங்க. பிரசாந்த் வீர் எடுத்தாங்க, கார்த்திக் சர்மாவும் எடுத்தாங்க. 2 பேருக்குமே 14.2 crore போனாங்க. இங்க எனக்கு என்ன ஆச்சுன்னா, அதுல யாராவது ஒருத்தர் மட்டும் நம்ம எடுத்துட்டு இருக்கலாம். ஸோ யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு இன்னொரு நல்ல பவுலிங் அட்டாக்கு போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் பவர் பிளேஸ்ல ஒரு 2 ஓவர் நல்லா போட்டு அந்த டெப்த்ல ஒரு 2 ஓவர் நல்லா போடுற மாதிரி ஒரு பவுலர்ஸ் நமக்கு எடுத்திருக்கலாம்னு தோணுச்சு. டீம் சிஎஸ்கே பண்ணது நல்லாதான் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நம்மளோட ஸ்குவாட் பத்தி நம்ம பார்க்கும்போது டீம்ல இருக்க பேட்டர்ஸ் அந்த விக்கெட் கீப்பர்ஸ் யாருன்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன். இப்போ டீமோட கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல மைண்ட் செட்ல இருக்காருன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. சென்னை சிஎஸ்கேக்கு வரும்போது அவர் ஒரு யங்ஸ்டரா வந்தாரு. இப்போ டீம்ல அவரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மாதிரி ஃபீல் பண்றேன் நான். ஏன்னா அவரை விட எங்கா இருக்காங்க இப்ப டீம்ல இருக்கிறவங்க. ஸோ நான் அதுதான் ஃபீல் பண்றேன். அண்ட் தென் சஞ்சு சாம்சன் இப்போ சஞ்சு சாம்சன், டெவால் பிரேவிஸ், ஆயுஷ் மாத்ரே, கார்த்திக் சர்மா, சர்ஃபாஸ் கான், உருவில் பட்டேல்னு இங்க நின்று ஆடுற பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா ஒரே ஒருத்தர் தான் த்ரூ அவுட் கேம் கொண்டு போறாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும்தான். ஸோ வேற யாரு பார்த்தாலும் தட்டால் அடிதான். பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் பார்க்கும்போது ஜேமி ஓவர்டன் ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காரு. அண்ட் தென் அமான் கான், அண்ட் தென் சிவம் டுபே நான் ஆல்ரவுண்டர் தான் இப்பவும் கன்சிடர் பண்றேன். அண்ட் தென் மேத்யூ ஷார்ட், பிரசாந்த் வீர். பவுலிங்னு வரும்போது பார்த்தா கலீல் அகமது, நூர் அகமது, சௌத்ரி, எல்லிஸ், ஸ்ரேயஸ் கோபால், குர்பித் சிங், அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் அகில் ஹுசைன், மேட் ஹென்ரி அண்ட் ராகுல் சகர். சிஎஸ்கே நோன் ஃபார் ஸ்பின்னிங் பிச் கரெக்டா. பட் லாஸ்ட் சீசனும் அண்ட் தென் இந்த இதுல விளையாடின மேட்சஸ் கூட வேர்ல்ட் கப்ல கூட பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு அவ்வளோ அசிஸ்டன்ட் இல்லை. ஸோ இந்தியா சிஎஸ்கே அந்த 2 ஸ்பின்னர்ஸோட போறதே நல்லதுதான் நான் யோசிக்கிறேன். லாஸ்ட் சீசனுமே நம்ம நிறைய பார்த்தோம். நிறைய ஸ்பின்னர்ஸ் ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. ஈவன் ஜடேஜாவே ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாத இன்னிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு லாஸ்ட் சீசனு. ஸோ இந்த தடவை ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ட் இல்லாத போது நம்ம 2 ஸ்பின்னர்ஸோட போகலாம். அந்த 2 ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட அந்த காம்பினேஷனோட போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதான் பிளேயிங் லெவனை பத்தி தான் நம்ம இப்ப அடுத்து வருவோம், பேசுவோம். ஸோ ரமன்,
ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11 அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் நிறையா. ஸோ ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு, ஒன் டவுன் ருத்துராஜ் கைக்வாட், அதுக்கப்புறம் டெவால் பிரேவிஸ் அண்ட் நம்பர் 5 சிவம் துபே. நம்பர் 6ல பிரசாந்த் வீர் இப்போதைக்கு போட்டிருக்கோம். நம்பர் 7ல வந்து அது ஒரு பெரிய கால் தான், தோனி ஸ்லாஷ் ஜெமி ஓவர்டன் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். இல்ல தோனி எனக்கு தெரிஞ்ச இம்பாக்ட் பிளேயரா இந்த சீசன் வரலாம் பிகாஸ் சஞ்சு இருக்கிறதுனால. அண்ட் தென் மேட் ரென்ட்ரி ஸ்லாஷ் நேத்தன் எலிஸ் அங்கேயும். நூர் அகமத், கலீல் அகமத் அண்ட் தென் அன்சுல் கம்போஜ். 12th மேனா ராகுல் சஹரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பேசி வச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து எங்கெங்கெல்லாம் நீ சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ல வந்து பேட்டிங் வந்து பவரா தானே இருக்கு. பேட்டிங் ஓகே, நமக்கு பவுலிங்ல ஸ்பின் அட்டாக் இருக்கு. நமக்கு ஸ்பின் நூர் அகமது, ராகுல் சஹர் இருக்காங்க. பேஸ்ல தான் கொஞ்சம் அடி வாங்குமோன்னு எனக்கு சிஎஸ்கே லைட்டா பயமா இருக்கு. பத்திரனா அளவுக்கு போடுற பிளேயர் இல்ல நம்மளுக்கு. ஆக்சுவலி பார்த்தா நேத்தன் எல்லி ஸ்லோவர் ஒன்ஸ் வச்சிருக்காரு நல்லா. லாஸ்ட் சீசன் பத்திரனாவே ஒழுங்கா போடல. பட் ஆனா அவர் நல்லா பண்ணிருக்காருல நமக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி சீசன். பத்திரனா மாதிரி போடுற பவுலர் வேணாம் ப்ரோ. சரி ஓகே, ஆனா பட் ஆனா அவ்வளவு ஃபாஸ்டா போடுற பவுலர் நம்ம கிட்ட இல்ல. மீடியம் பேசர்ஸ் தான் இருக்காங்க. அவ்வளவா பாத்தீங்கன்னா 145 146 தான் இருக்காங்க. என்னோட பிளேயிங் லைன் பாத்தீங்கன்னா அதுக்குதான் நான் அந்த ஜேமி ஓவர்டனை வந்து நம்பர் 7ல போட்டேன், வேற ஆப்ஷனே இல்லாம. ஏன்னா அவரு ஒரு 140 போட்டார் இந்த வேர்ல்ட் கப்ல, அந்த பொசிஷன்ல வேற வழி இல்லாம எடுத்து வச்சிருக்கேன். சோ அதான் எனக்கு ஜெமி ஓவர்டன் நான் இன்னும் இல்ல பாரதி, நான் இன்னும் வந்துட்டு அவர் அரைவாய் நான் பாக்கல. ஜெமி ஓவர்டன் ஓகேப்பா, இந்த ஒரு மேட்சை துண்டா வின் பண்ணி கொடுத்துருக்காருப்பா. இது வரைக்கும் இங்கிலாந்துக்கோ இல்ல வேற டீமுக்கோ நான் பாக்கல. அந்த ஒரே ரீசனுக்காக தான் எனக்கு அவர் பயம். அவருடைய ஸ்கில் நான் கொஸ்டின் பண்ணல, ஸ்கில் இருக்கு கண்டிப்பா. பட் அந்த கேம் மேட்ச் வின்னிங் கெப்பாசிட்டி இருக்கான்னு தான் எனக்கு தெரியல. ஸோ அதான் வாட் ஐ திங்க் என்னன்னா, இப்போ பிளேயிங் லெவல் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ண போறாரு அண்ட் ஆயுஷ் மாத்ரே, அப்புறம் வந்து ருத்ராஜ் கெய்க்வாடு, அப்புறம் டெவால் பிரவேசன் அட் நம்பர் 4, நம்பர் 5 சிவம் தூபே, நம்பர் 6 கார்த்திக் சர்மா ஆடுவாருன்னு தோணுது. நம்பர் 7 வந்து தோனி, நம்பர் 8 வந்து நூர் அகமது ஆடுவாரு, நம்பர் 9 வந்து நேத்தன் எல்லிஸ், நம்பர் 10 வந்து கலீல் அகமது, 11 வந்து கொஞ்சம் இதுதான் பிரசாந்த் வீர், ஆல்ரவுண்டர் தான் ஆக்சுவலி. அவரை பவுலிங்கும் போடுவாரு பேட்டிங்கும் ஆடுவாரு. ஸோ நான் பிரசாந்த் வீரா இருக்கிறேன். இம்பாக்ட் பிளேயரா ராகுல் சஹரா இருக்கிறேன். எம்எஸ் தோனி சொன்னல நம்பர் 7ல, நம்பர் 7னாலே எம்எஸ் தோனி தான். இந்த சீசன் தோனி வந்துட்டு நீ எல்லா மேட்சும் கன்ஃபார்மா ஆடுவாருன்னு நினைக்கிறியா? ஆமா, நான் கண்டிப்பா ஆடுவாரு நான் சொல்றேன். இல்ல ஆட மாட்டாரு. ஆடணுங்கிறது வேற. எம்எஸ் தோனி வந்து இம்பாக்ட் பிளேயர்ல இருப்பாரு. தேவைப்பட்டா உள்ள வருவாரு, தேவைப்படலைன்னா வரமாட்டாரு. ஆக்சுவலா என்னோட பிளேயிங் லெவன் என்னன்னா சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கைக்வாடு வந்து ஒன் டவுன்ல வருவாரு. அண்ட் தென் வந்து அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் வந்து டெவால் பிரேவி சொல்றீங்க, நான் வந்து மேலேயே வந்து சிவம் டுவேவை வந்து நான் அனுப்புவேன். அதுக்கப்புறம் வந்து டெவால் பிரேவிஸ் வந்து இறங்குறது வந்து எனக்கு வந்து நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ டெவால் பிரேவிஸ். அதுக்கப்புறமா தான் நான் வந்து உருவில் பட்டேல் பிரசாந்த் வீர் வந்து ஆல்ரவுண்டிங். பிரசாந்த் வீர் வந்து டீமுக்குள்ள இருப்பாருன்னு தோணுது. ஏன்னா எனக்கு நான் பாக்குற 2 ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸ் வந்து டீம்ல பிளேயிங் லெவல்ல இருக்குன்னா, ஒன்னு பிரசாந்த் வீர் அண்ட் தென் வந்து நூர் அகமது. இவங்க 2 பேருமே டீம்ல இருப்பாங்க. அண்ட் பிரசாந்த் வீர் வந்து மோரார்லெஸ் வந்து ஒரு ஜடேஜா கிட்ட நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது பிரசாந்த் வீர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட பவுலிங்ல பார்த்தீங்கன்னா அன்குல் கம்போஜ், கலீல் அகமது அண்ட் தென் வந்து நேத்தன் எலிஸ், நூர் அகமது, பிரசாந்த் வீர் அண்ட் ஜேமி ஓவர்டன் ஒரு 6 பவுலர்ஸோட போவாங்க. யாரா? மேட் ஹென்ரிக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து சான்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்து பேட்டிங்கும் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு பிலோ இருக்கும்னா ஜேமி ஓவர்டன், அதுக்கப்புறம் அன்குல் கம்போஜ் வரைக்கும் நமக்கு வந்து டீசெண்டா வந்து பேட்டிங் கிடைக்கும். நூர் அகமதே மறந்துடாத, அந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல 6 அடிச்சு அவர் தான் கிட்ட எடுத்துட்டு போவார். ஆமா அந்த மேட்சை வந்து கொண்டு போனாரு. இப்ப நூர் அகமதுமே கூட ஏபிள் டு ஹிட் சிக்ஸஸ்னும் போது எனக்கு அதுவுமே வந்து ஹாப்பியா தான் இருக்கு. ஸோ நம்மளோட பேட்டிங்கும் அவ்வளோ டெப்தா இருக்கு, பவுலிங்கும் அவ்வளோ டெப்தா இருக்கு. இதுல வந்து பவுலிங் நான் பார்க்கும்போது இண்டிவிஜுவல் மேட்ச் வின்னர்ஸ் மாதிரி யாருமே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ்ல ஒரு ஓவர்ல ஒரே ஓவர் லாஸ்ட் 6 பாலுக்கு 9 ரன் 10 ரன் இருக்கு, நிறுத்தி கொடுப்பாங்களான்னா அதுதான் எனக்கு வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி மேட்சஸ்க்கு யார் வந்து நமக்கு வின் பண்ணி கொடுக்க போறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அதுக்கும் நேத்தன் எலிஸ் மட்டும்தான் வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. எஸ் ரமணா, நீ உன்னோட கன்சர்ன் என்னன்னா கார்த்திக் சர்மா, பிரசாந்த் 2 பேருமே உள்ள ஆடணும்னு நினைக்கிறேன்.
ஆமா, நான் ஆக்சுவலி கார்த்திக் சர்மா வந்து ஒரு ஃபினிஷரா நான் பாக்குறேன். பிரசாந்த் வீர் வந்து அண்ணா சொன்ன மாதிரி ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டா அவரு போடாரு, பிளஸ் ஆல்ரவுண்டரும் கூட. ஸோ அவ்வளவு காசு கொடுத்து எடுத்திருக்காங்க, 2 யங்ஸ்டரை ஆட வைப்பாங்களோ அப்படின்ட்டு ஒரு எனக்கு தோணுது. ஆக்சுவலி எனக்கு தோணுது. இப்போ ஸோ சிஎஸ்கே இதை நம்ம நான் இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோம் ஆ ரமணா. ஆ அந்த சிஎஸ்கே வந்து கிருஷ்ணம்பா கௌதமே வந்து அன்னைக்கு ஒரு 9 கோடி கொடுத்து எடுத்து சும்மாவே தண்ணி கேன் தான் தூக்க விட்டாங்க. கரெக்ட் தான், பென் சாண்ட்னரே உட்கார ஸ்டோக்ஸ் வச்சாங்க. பிளேஸ்ல எடுத்து தண்ணி கேன் தான் தூக்க விட்டுருக்காங்க. ஆமா. So அந்த ஒரு ஹிஸ்டரியை பார்க்கும்போது கார்த்திக் சர்மா எடுத்திருக்காங்க, வேணும்னா ஆட வைக்கலாம். இல்லப்பா இந்த பிளேயிங் லெவன் இப்போதைக்கு செட் ஆயிருக்கு, ஒரு 4 மேட்ச் பார்ப்போம், இதுல ஏதாவது தப்பா போச்சுன்னா கார்த்திக் சர்மா உள்ள எடுத்துட்டு வரலான்ற பிளான் தான் அவங்க இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க திங்க் டேங்க் பிளம்பிங் என்ன யோசிக்கிறாருன்னு பார்க்கலாம் பொறுத்து இருந்து. சிஎஸ்கே இங்க பண்ண 2 தப்பு என்ன தெரியுமா? மேத்யூ ஷாட்டும் கார்த்திக் சர்மாவும் தான். பிளேயர் அவங்க மேல எந்த தப்புமே கிடையாது, பட் இந்த டீம்ல அவங்களுக்கு இடம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அவங்களால. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து வேற ஒரு பவுலர்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கலாம். நீ அந்த ஜாக் ஃபோக்ஸா ஜாக் ஃபாக்ஸ். அவரு ஜாக் ஃபாக்ஸ். அவருக்கு இந்த டீம்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ரவி. இல்ல ஏன்னா பாரதி, ஏன்னா ஜாக் ஃபாக்ஸ் அப்படி பார்த்தா மேட் ஹென்ரிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அவரே வந்து நேத்தன் எலிஸ்க்கு தான் பேக்கப். அவருக்கு பேக்கப்பா தான் ஜாக் ஃபாக்ஸை நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயிங் 11 வர முடியாது. எனக்கு என்னன்னா இப்போ வந்து ஜேமி வார்டனுக்கு வந்து ஒழுங்கா விழல, இல்ல ஒழுங்கா பேட்டிங் கிடைக்கல அப்படின்னா மேத்யூ ஷாட் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு ஃபாரினருக்கு இன்னொரு ஃபாரினர் ரீப்ளேஸ் பண்ணிட்டா நான் அவரை பார்க்க முடியுமான்னு யோசிக்கிறேன். ஜாக் ஃபோக்ஸ் செம்மடி வாங்கியிருக்காரு, அதான் பிரச்சனை. இந்த நியூசிலாந்து டோர்னமெண்ட் இப்போ லாஸ்ட் டைம் வந்தப்போ வச்சு கோலிலாம் லெஃப்ட் ரைட் வாங்கினாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு எடுத்தாலும் 4 overs 40 ஷோர், 45 இல்ல 40+. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே மேட்ச் எல்லாமே 200 எதிர்பார்க்கலாம். சென்னையில இருக்க மேட்ச் எல்லாமே எனக்கு என்னவோ இப்போ அது 200 அடிக்கிறதுல ரொம்ப சாதாரண பெருசா தோணல. 250 போன வருஷம் அவங்களுக்கு அந்த கவலை இருந்தது, பட் இந்த வருஷம் அவங்களுக்கு அந்த கவலைகள் இல்லை. நீங்க 220+ அடிச்சா கூட அதை சேஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி கண்டிப்பா இருக்கு. எக்ஸ்க்ளூடிங் தோனி இல்லாம இறங்காமலே வந்து சேஸ் பண்ண முடியும் இந்த டீம். அப்படி ஒரு டீம் தான் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த வகையில கண்டிப்பா அதான் நம்ம கெஸ் பண்ற மாதிரி ஸ்பின்னிங் ட்ராக்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. ஒரு நார்மல் பிச்சு வேர்ல்ட் கப்ல வந்த மாதிரி அதையே கொடுங்க, பவுலிங் முடிஞ்ச வரைக்கும் போடுங்க, நீங்க எவ்வளவு அடிச்சாலும் அடிச்சுக்கங்க, நான் திருப்பி அடிக்கிறோன்ற மாதிரி தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது சர்ஃப்ராஸ் கான் அண்ட் ஊர்வல் பட்டேல் ரெகுலர்ஸ்ல சான்ஸ் இருக்கா? ரெகுலர்ஸ்ல சான்ஸே இல்ல ரவி. எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க வந்து ஒரு சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ் தான் நான் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து சர்ஃப்ராஸ் கானை ரீப்ளேஸ் பண்ண யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் வந்து அவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், நீ யாருக்கு பதில் அவர் ஆட வைப்ப? டூபேக்கு பேட்ல பல்லன்றதுக்காக நம்ம சர்ஃப்ராஸ் ஆட வைக்க முடியுமா? டூபேக்கு படும், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. உருவில் பட்டேல் கெய்கோட ஓப்பனிங் ஆயுஷ் மாத்திரே வந்து ஃபார்முக்கு வரல. ஆயுஷ் மாத்திரே வரலன்னா அந்த இடத்துல உருவில் பட்டேல் ஆட வைக்கலாம். ஆனா மாத்திரே ஃபார்முக்கு வந்தே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாக்கு அப்புறம் அதை மேட்ச் பண்றது அட்லீஸ்ட் ஒரு 60% 65% ஃபுல் ஷாட் ஆடுறது ஆயுஷ் மாத்திரே. ஸோ ஆயுஷ் மாத்திரே வந்து அவருக்கு வேணா உருவில் பட்டேல் ரீப்ளேஸ் பண்ணிட்டா பார்க்கலாம். பட் ஆயுஷ் மாத்திரே ஃபார்முக்கு வரணும். ஒருவேளை இன்ஜுரினா ஆயுஷ் மாத்திரேவை உருவில் பட்டேலுக்கும் ரீப்ளேஸ் பண்ணிட்டா நான் பார்க்கலாம். அண்ட் தென் வந்து அந்த ராமகிருஷ்ணா கோஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வந்து அக்கீல் ஹுசைன். அக்கீல் ஹுசைன் எப்படி உள்ள ஒரு டீம்ல வைப்பாங்கன்னே தெரியல எனக்கு. அக்கீல் ஹுசைன் விளையாட வைப்பாங்களா இல்ல வந்து ஜேமி ஓட்டனா? அக்கீல் ஹுசைன் விளையாட வச்சாங்கன்னு வச்சுக்கேன், பவர் பிளேல 2 ஓவர் அவர் வச்சு இப்போ தேத்திடலாம். ஆனா ஜேமி ஓட்டன் வந்து ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு வந்து ஆளே இல்லை. இவங்க என்ன எப்படி பண்ண போறாங்கன்னே தெரியல. அது இல்லாம மோர் ஓவர் இவர் வந்து ஸ்பின்னிங்க்கு போற பிளேயரே கிடையாது. ஸ்பின்னர்ஸ்க்கு அது இல்லாம 3 ஸ்பின்னர்ஸ் ஆடுவாரான்னு எனக்கு தெரியல. பிரசாந்த் வீர் வந்து பேட்டிங் எக்ஸ்ட்ரா நிறைய பண்றாரு. அவர்கிட்ட இருந்து பவுலிங் நான் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் கூட நான் எதுவும் சரியா பார்க்கல. மேபி பிரசாந்த் வீர் வந்து பவுலிங் எப்படி போடுவாருன்னு பார்க்கணும். 100 ஆகும்போது பிரசாந்த் வீர் தான் ஸ்டார்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஒரு வேளை 100 ஆகும்போது சரியா வேலை ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் அடி வாங்கிட்டாருன்னா அவரை வேணா அக்கீல் ஹுசைன் வந்து ரீப்ளேஸ் பண்ண சான்ஸ் இருக்கு ஸ்பின்னிங்ல. அதுதான் ரமன். அப்படியே நம்ம இந்த சொன்ன மாதிரி மேத்யூ ஷாட் வந்து மிடில் ஆர்டர்ல சான்ஸ் இல்லை. நான் அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஓப்பனிங் பேர் இருக்காங்கல்ல, எப்பவுமே ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் பிளஸ் ஒரு இந்தியன் காம்போ சிஎஸ்கே எப்பவுமே சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒய் நாட் ட்ரை பண்ணுவாங்களா ஏதாவது அப்படின்னு ஒரு தாட் எனக்கு. இல்லண்ணா, சஞ்சு அண்ட் மேத்யூ ஷாட் ஓப்பன் கண்டிப்பா பண்ண மாட்டாங்கண்ணா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப ஆயுஷ் மாத்திரே பாத்தீங்கன்னா கேப்டன்சியே பண்ணிருக்காரு. இன்னும் கேட்டீங்கன்னா
அண்டர் 19ல ஆக்சுவலி அண்டர் அவரு 19. இன்னும் அவரு ஃபார்ம்ல ஆடிதான் அந்த டீமே வின் ஆச்சு ஆக்சுவலி. கடைசி ஒரு 4 மேட்ச் அவர் ஃபார்ம்ல வந்தாரு. ஸோ ஆயுஷ் மாத்திரை தான் இருப்பாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா பாத்தீங்கன்னா அண்ணா சொன்ன மாதிரி உர்வில் பட்டேல தான் இருப்பாரு. ஆயுஷ் மாத்திரை அதுவும் ரேரா ஒழுங்கா பண்ணலன்னா தான் உர்வில் பட்டேல் வந்து ஆடுவாரு. மேத்யூ ஷாட்டுக்கு வந்து வாய்ப்பு இல்லைண்ணா, மோஸ்டா உட்கார தான் வைப்பாங்க நீ அவரு. மேத்யூ ஷாட் நீ மேல கூட்டணும்னா திரும்ப ஃபாரின் பிளேஸ்ல கீழே யாரை மாத்துவ? யாருமே மாத்த முடியாது. யாருமே மாத்தவும் டெவால் முடியாது. பிரேவிஸ் இல்லாம ஒரு ஆமா, சிஎஸ்கே மேட்ச் நீ யோசிப்பியா? நேத்தன் வாய்ப்பே இல்ல. எல்லிஸையும் மாத்த முடியாது, நூறு அகமதையும் மாத்த முடியாது. ஆமா. ஸோ இப்போ வந்து பேட்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், பவுலர்ஸ்க்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கலாம். எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இல்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல வீக்கா இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பேட்டர்ஸ், பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு பர்சன்டேஜ் என்ன? மூணா அப்படியே பிரிச்சு போட்டு. இந்தியா சிஎஸ்கேவோட பேட்டிங் நம்ம பார்க்கும்போது பவர் பேக்டு. அஸ்வின் சுக்குமார் பவர் பேக்டு. அது இல்லாம WWFல எவன் வந்தாலும் ஸ்மாக் போடுற மாதிரி இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அதனால வந்து நீ 200 அடி, 220 அடி, நீ 240 அடி திரும்ப நான் வரேன். அதனால வந்து நீங்க எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப வர மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால வந்து நான் வந்து ஒரு 100க்கு 80 கொடுப்பேன். ஓகேவா? 80% ஆஃப் பேட்டிங் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஆல்ரவுண்டிங் வரும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் பேட்டிங்லயும் நல்லா ஒரு ஹார்திக் பாண்டியா மாதிரியோ இல்ல ஜடேஜா மாதிரியோ எனக்கு யாருமே இங்க தெரியல. நீ ஜேமி ஓவர்டனும் நமக்கு வந்து அந்த ஃபீலை கொடுக்கல, பவுலிங்ல அந்த ஃபீலை கொடுக்கல, பேட்டிங்ல அதே மாதிரி சிவம் டுபேவும் நமக்கு பவுலிங்ல அந்த ஃபீலை கொடுக்கல. நம்ம இவங்களுக்கு பவுலிங்கே கொடுக்கல. பேருக்கு அதுதான் சொல்ல வரேன். பிரசாந்த் வீர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணுவாருன்னு நம்ம பிலீவ் பண்றோம். பட் அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் சீசன். அதை வச்சு நம்ம வந்து எதையுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏகே வந்து எங்கேயாவது அடிச்சாருன்னா நமக்கு லாபம். அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஆல்ரவுண்டிங்னு பார்த்தா நான் வந்து 60 தொடுறதுக்கே வந்து 60 தொடுமானா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் 60 தொடும். அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். அண்ட் தென் வந்து பவுலிங் அட்டாக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து 240 அடிக்கிற பேட்டிங் இருந்தா 230 அடிச்சா அதை கொடுக்குற பவுலிங் தான் இருக்கும். ஃபீல் அப்படிதான் இருக்கு. 200 அடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து நல்லா உட்கார முடியுமா அப்படின்னா இல்ல. 200 அடிச்சாலும் 220 அடிச்சாலும் டைட் கேம்ஸா இருக்கிற அளவுக்கு தான் பவுலிங் இருக்கு. நம்ம ஒரு வேலை எல்லாருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க. திடீர்னு கலீல் அகமது போடுற பால்ல எல்லாம் ஸ்விங்ல வந்து அவர் மேக்சிமம் டாட் பால்ஸ் மேல போட்டு திடீர்னு நூர் அகமது ஆடவே முடியாம போய் நாத்தன் எலிஸோட ஸ்லோயர்ஸை ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரி போச்சுன்னா இந்த 3 பிள்ளையரும் கேம் இன்டு பார்ட்டி அண்ட் பிரசாந்த் வீரோட நான் உண்மைதான் சொல்றேன். கலீல் அகமது ஸ்விங் பண்ணுவாரு அப் இந்த இன்னிங்ஸ்ல. ஸோ அவரோட ஸ்விங்கா டாட் பால்ஸ் நிறைய போடணும். நூர் அகமதை பிக் பண்ணக்கூடாது. நேத்தன் எலிஸோட ஸ்லோயர்ஸ் ஒன்னையும் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 3 பவுலர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பிரசாந்த் வீர் வந்து நல்லா போட்டு தரணும். ஜேமி ஓவர்டன் 140ல போட்டாலும் 40+ ரன்ஸ் கொடுக்குறவரு. அவர் எங்கேயாவது திடீர்னு நல்லா பண்ணணும். இவங்களாம் நல்லா பண்ணா நல்ல பர்சன்டேஜ் இருக்கு. ஸோ பவுலிங்னு பார்க்கும்போது நூர் அகமது இருக்காரு, கலீல் அகமது இருக்காரு, நேத்தன் எலிஸ் இருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து எனக்கு மேட்ச் வினர்ஸா தெரியல கூட ஒரு நல்ல பவுலிங். ஸோ ஒரு 65 இல்ல ஒரு 68, 69.5, 70 சொல்றதுக்கு மனசு. அந்த டாக்டர் படத்துல இந்த மாதிரி ஷேர் பிரிச்சு யாராவது பாத்துருக்கீங்களா? ஏந்து போக மாத்தியா கோவமா அந்த மாதிரி ஷேர் பிரிக்கிற மாதிரி பிரிக்கிறான். சரி, ஓகே. ஸோ ரமன், உன்னோட பர்சன்டேஜ் என்ன ரமன்? உன்னோட நீ எப்படி பாக்குற பேட்டிங், பவுலிங் அண்ட் ஆல்ரவுண்டிங்? நான் இப்படி சொல்றேன், நான் மொத்தமா 100க்கு சொல்றேன். மொத்தமா 100 தான் பாயிண்ட்ஸ். பேட்டிங்கு, ஸ்பின்னிங் அண்ட் பேஸ் அந்த மாதிரி தரேன். பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 50 தந்துடுறேன். 50 பேட்டிங் வந்து நமக்கு பக்காவா இருக்கு. ஸ்பின்னிங் பாத்தீங்கன்னா நான் 30 தரேன். ஆமா, 50% பேட்டிங் சூப்பரா இருக்கு. இல்ல நான் 3மே 100க்கே தரேன்றேன். 3ஆ பிரிச்சுடலாம். 50 பேட்டிங்க்கு தரேனா, ஓகேவா? ஸ்பின்னிங் வந்து 30 தரேனா, ஸ்பேசஸ் 20 தானே தருவேன். இதுதான் என்னோட இது. பாத்தீங்கன்னா நீ 30 கொடுக்குற ஸ்பின்னருக்கு நான் வந்து கலீல் நூர் அகமது, அகில் ஹுசைன், ராகுல் சஹர், இல்ல இவன் இருக்கானே பிரசாந்த் வீர். ஓகே, டீசென்ட் டீம் தான் கண்டிப்பா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கப் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு.
நீ சொன்ன மாதிரி அந்த ரிசோர்சஸை எப்படி யூஸ் பண்றாங்க, அந்த பிளேயர்ஸ் யூட்டிலிட்டி எப்படி இருக்கு, அதை பொறுத்து தான் தலை வந்து எங்க ஆட போறாரா அதை பத்தி இன்னொரு கன்சர்ன் இருக்கு. ஸோ அது மேட்ச், ஐ மீன் மேட்ச் டோர்னமெண்ட் கிட்ட வரும்போது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிளியர் பிக்சரு. ஸோ எனக்குமே வந்துட்டு பேட்டிங் வந்துட்டு கடப்பார பேட்டிங் இது. மும்பை இந்தியன்ஸ்க்கு நம்ம எப்பவுமே சொல்லுவோம் வருஷம் வருஷம் கடப்பார பேட்டிங் அப்படின்னு. இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு கடப்பார பேட்டிங் இருக்கு. ஆல்ரவுண்டர்ஸ் டீசெண்டா இருக்காங்க, பவுலர்ஸ் டீசெண்டா இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி ஒரு பும்ராவோ ஒரு எசிலுடோ நம்ம டீம்ல கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஓவர்ல 10 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இல்லை. பட் இருக்கிற பவுலர்ஸ் கிட்ட இருந்து எப்படி ரிசல்ட் வாங்க போறாங்க அப்படின்னு பொறுத்து நம்ம பார்க்கணும். கண்டிப்பா ஒரு பேட் பவுலர்ஸ் இல்லை, நாத்தன் எலிசா இருக்கட்டும், ஒரு கலீல் அகமது, ஒரு டீசென்ட் பேசர்ஸ். அதே மாதிரி நூர் அகமது நான் வந்து மேட்ச் வின்னராகவே நான் பார்க்குறேன். நூர் அகமது இந்த வருஷம் அவர் கண்டிப்பா ஒரு மேட்ச் வின்னராக இருப்பாரு பவுலிங்ல. ஸோ அந்த அளவுக்கு நான் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து. டோர்னமெண்ட் எப்படி போகுது பாரதி? சிஎஸ்கேக்கு எங்க முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? பிளே ஆஃப் போவாங்களா? மாதிரி சிஎஸ்கே டீம்ல என்ன எடுத்து வச்சிருந்தா கூட நானும் கப்படிக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போவேன். என்ன எடுக்க போறது கிடையாது. அவங்க யாரு எடுத்தாலும் என் டீம் கப்படிக்கு தான் போகுது. அது ஏன் நான் சொல்றேன்னா, சிஎஸ்கே டீம் எப்பப்பெல்லாம் லாஸ்ட்லயோ இல்ல ரொம்ப கேவலமா அந்த டோர்னமெண்ட் முடிச்சிருக்காங்களோ அதுக்கு அடுத்த வருஷம் கப் அடிச்சிருக்கேன். எக்ஸ்பெக்ட் தான் அன்எக்ஸ்பெக்டட் தான் வந்து சிஎஸ்கே. மினிமம் கேரண்டின்ற மாதிரி மினிமம் பிளே ஆஃப் போயிடுவாங்க கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே. அந்த ரமன், நீ என்ன நினைக்கிற? சிஎஸ்கே எப்படி முடிப்பாங்க, எங்க முடிப்பாங்க? சிஎஸ்கே கப்புனா அதுதான். இந்த 10 டீம்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஒன் ஆஃப் த டீம் டு ரீச் பிளே ஆஃப் தான் இந்த வருஷம் நான் நினைக்கிறேன். நான் பிளே ஆஃப் வரைக்கும் தான் நான் சொல்றேன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஃபைனல் அந்த நாக் அவுட்லாம் அது 1 மேட்ச் தான். அது 1 பேட் டே இல்லை 1 குட் டே அப்படின்னு தான் போகும். ஸோ பிளே ஆஃப்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே கண்டிப்பா போயிடும் இந்த வருஷம். நல்ல ஒரு டீம் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் எஸ், ஸோ பாரதி அண்ட் ரமன், இதான் நம்ம சிஎஸ்கே பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு யாரை பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிளேயர்ஸ் உள்ள வரணும், உங்களோட பிளேயிங் லெவன் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு ஆசை, அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் நிறைய டீம்ஸ் இருக்காங்க, அவங்கள பத்தியும் பேசுவோம். ஸோ எஸ் பாரதி, ஃபைனல் தாட்ஸ்? ஃபைனல் தாட் வந்து நான் வியூவர்ஸ் கிட்ட தான் கேட்கிறேன். எம்எஸ் தோனி பிளேயிங் லெவல்ல இருப்பாரா, இல்ல இருக்கிறது கரெக்டா, இல்ல அவர் வந்து இதுல என்னது இம்பாக்ட் பிளேயரா இருந்து வந்து மேட்ச் வின் பண்ணி தரதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? அவங்க தாட்ஸ் என்னங்கிறத நான் கேட்கணும், பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எஸ் ப்ளீஸ், கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. அண்ட் ரமன்? எனக்கு எந்த தாட்ஸும் இல்லைனா கமெண்ட்ஸ்ல மட்டும் திட்டாதீங்க. எஸ், அடுத்த வீடியோவில் நம்ம திரும்பவும் பார்ப்போம். ரமன் அண்ட் பாரதி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங், தேங்க்ஸ் ஃபார் த டைம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணுவோம். பாய்.